அவன் எங்க இருந்தான்? வண்டிக்கு முன்னாடியா வண்டிக்கு சைட்லயா? பின்னாடி. வண்டிக்கு பின்னாடினா எப்படி? பின்னாடி இருந்தா நீ எப்படி மோதி இருப்ப சொல்லு? பின்னாடி. நீ திரும்ப அதே சொல்ற. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. முன்னாடி இருந்தானா சைடுல இருந்தானா? பின்னாடி பின்னாடி. அப்படின்னா பின்னாடி பாருங்க, பின்னாடி. இத முதல்லயே சொல்லலாம் இல்லையா? அததான் சொல்லிட்டு இருந்தேன். நீ என்ன சொல்ல வர? இவங்க ஏன் உன்னை துரத்துறாங்க? உன்னை துரத்துற உரிமை எனக்கு தான் இருக்கு. I'm feeling bad, jealous. நான் தான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன்ல, பின்னால நிக்கறாங்க பாருங்கன்னு. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது துணி துவைக்கிற இடம். பக்கத்துல போங்க, அங்கதான் நெருப்புலாம் பத்த வைப்பாங்க. என்ன பண்றாங்க அவங்க? என்ன பண்ண சொல்ற? எனக்கு வெயில்ல பைத்தியம் பிடிச்சிருச்சு. அட அண்ணே, இங்க வாங்க வாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, அவங்க என் பக்கத்துல வந்து என் ரேஞ்சுக்குள்ள வரட்டும், நான் கல் எடுத்து அடிச்சிடுறேன். என்னடா இவன் கழுத்து கடிக்கிறான்? ஏய், இவங்க மோசமான ஆளுங்க தான். இவங்கள சுட்டு தள்ளிடலாம். அவங்க சொல்றாங்க, நீங்க கல்ல வச்சிட்டு என்ன பண்றீங்க? சொல்றாங்கன்னா வா ஓடிரலாம். நான் என்ன ஹீரோவா? வா ஓடிரலாம், இல்லன்னா மேல குண்டு பட்டுரும். இல்ல ஆலியா, ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்கு எந்த சாய்ஸும் இல்ல மீரா. கெட் அவுட். ஆலியா, ஆலியா ப்ளீஸ், ஆலியா. பல்லவி, இந்த மாதிரி வேலைக்காரங்க இருக்காங்களே, அவங்கள நம்ம பர்டனை குறைக்க தான் வச்சிருக்கோம். அவங்கள தலையில தூக்கி வச்சுக்கிட்டோன்னு வை, அவங்க நமக்கு சுமையாயிடுவாங்க. என்னாச்சு? கால்ல அடிபட்டுருச்சா? காட்டு. ஷிட், வலிக்குதா? வாங்க போலாம். எங்க போலாம்? நீ எப்படி நடப்ப சொல்லு? போயிடலாம் வாங்க. இங்க உட்காரு, உட்காரு. பொறுமையா. அட வாங்க, என்னால ஓட முடியும். உனக்கு தான் அடிபட்டிருக்க, எப்படி ஓட முடியும்? இல்ல இல்ல, என்னால ஓட முடியும். நீங்க அப்புறம் அடி பெருசாயிடும். பரவாயில்ல, என்னால ஓட முடியும். உனக்கு என்ன பிடி உஷா நினைப்பா? என்ன கேட்ட நீ மேரி கோம். ஏன்னா நீ அந்த அளவுக்கு எல்லாரும் கூட சண்டை போடுறல, நீ இந்த வலியோட ஒண்ணா அப்புறம் வலி அதிகமாயிடும். முதல்ல உயிரோட இருந்தா தானே வலிய பத்தி யோசிக்க முடியும். இப்ப இந்த வலிய பத்தி இல்ல, உயிரோட இருக்கறத பத்தி யோசிங்க. முதல்ல இங்க இருந்து போலாம். பாரு, அப்பனா விஷயமே வேற. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாதுமா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உனக்கு வயசு அதிகமாயிடுச்சு. எனக்கு வயசு எவ்வளவு அதிகமானாலும் பரவாயில்ல. என்னோட கல்யாண வாழ்க்கையில யார் கண்ணும் படவிட மாட்டேன். என்னால ஓட முடியும், வாங்க. ஆனா எனக்கு வலிக்குமே. உங்களுக்கு குண்டடி பட்டா எனக்கு ரொம்ப வலிக்கும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ரொம்ப காலம் கழிச்சு ஒண்ணு சேர்ந்திருக்கும். நம்ம சேர்ந்து வாழ உயிரோட இருக்கணும்ல. இத வாழணுங்கிற ஆசையில நான் சொல்லல. உங்களை நான் காதலிக்கிறேன், அதனால தான் சொல்றேன். இதுக்கு மேல நான் இழக்க விரும்பல. இப்ப நான் சொன்னது சரிதானே? இனிமே எதுவா இருந்தாலும் ஈக்குவலா தான் நடக்கும். நீ என்ன இந்த அளவுக்கு காதலிக்கிறன்னா அப்புறம் ஏன் காதல் எப்படி குறையும் சொல்லு? இங்க பாரு பிரியா, நீ என் உயிரை கேட்டுன்னு வை, நான் அப்படியே தூக்கி கொடுத்துருவேன். ஆனா இனிமே அப்படி முடியாது. உயிர் மேல எனக்கு ஆசை இருக்குன்றதுனால நான் அப்படி சொல்லல. நான் சொன்னதுக்கான காரணம் இந்த உயிர் மேல உயிரியே வச்சிருக்கேன். இனிமே நான் சாவை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன். முடியவே முடியாது. நோ 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 வே. கல்யாணம் ஆன உடனே இப்படி ஓடுவோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓடுறத பத்தி நம்ம அப்புறம் யோசிக்கலாம். இப்ப வெயிட் பாத்திரலாம். அதாவது நீ இப்பவும் அதே வெயிட்ல தான் இருக்கியா, இல்ல முன்ன விட கூடிட்டியா? ஏன் கேக்குறேன்னா, நான் உன்னை தூக்கும் போது கஷ்டப்படக்கூடாதுல்ல. என்னோட வெயிட் எவ்வளவு இருந்தாலும் சரி, நீ சொல்றத நான் அப்படி செய்வேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. அட சொல்றதுனால என்ன ஆயிட போதுமா? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் சகஜம். அந்த முதல்ல நான் எடுத்துக்க மாட்டேன். உங்களுக்கு எதுவும் ஆக கூடாது. ஆச்சுன்னா நானே உங்களை தூக்கிட்டு ஓடுவேன். வாங்க போலாம். தூக்கு. என்ன தூக்கு? தூக்குங்கற? என்ன யோசிக்கிற?
உன்னால இந்த ஜென்மத்துல தூக்க முடியாது, புரிஞ்சுதா? சரி, நம்ம ஒரு கேம் ஆடுவோம். என்ன பண்றீங்க நீ நீங்க? ஏதாவது ஒரு விரல தொடு. இந்த விரல தொட மாட்டியா? எனக்கு எப்பவும் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் பிடிக்கும். இப்ப நான் உன்னை தூக்கி ஆகணுமே. அடச்சே, இங்கேயும் நான் தான் தோத்து போறேன். சரி பரவாயில்ல, பொண்டாட்டி தூக்குறதுல என்ன தோல்வி, வெற்றிதான் எல்லாமே. நீ சாஞ்சிக்க. இந்த நேரத்துல எல்லாரும் அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தானே இருப்பாங்க. அவர் யாரா இருக்க முடியும்? ஒருவேளை ஆஷுக்கா? இத்தனை நாள் வராத அசோக் இப்ப எப்படி வர போறான்? வேற யாராவது இருக்கும், வா போய் பார்க்கலாம். ஐயோ, மெதுவா தட்டுங்க, யாராவது தூங்கிட்டு இருக்க போறாங்க. என்ன பேசுற? யாராவது பகல்ல போய் தூங்குவாங்களா சொல்லு? யாரோ வராங்க. யார் நீங்க? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. உள்ள கூப்பிடுங்க, இவளுக்கு அடிபட்டு இருக்கு. ப்ளீஸ் போ. உள்ள வாங்க. எதுக்காக கதவை சாத்தனீங்க? என்னாச்சு? அடிபட்டுருச்சு. ஓடிக்கிட்டே இருக்கும்போது கல்லு தடுக்குனதுனால அடிபட்டுருச்சு. அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க, வந்து உட்காருங்க. வாங்க. இந்த நேரத்துல காலுக்கு அழுத்தம் கொடுக்க கூடாது. மெதுவா, மெதுவா. மெதுவா வந்து உட்காருமா. உட்காரு. நீ 1ஆம் நம்பர் இடியட். நான் உன்னை ரியாவோட அம்மாவாவோ அண்ணனுக்கு மனைவியாவோ இந்த வீட்டோட மருமகளாவோ ஆக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ உன்னோட எண்ணத்துல இருந்து மாறவே இல்லைல்ல. கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே, முத்தமிட்டு உதடுகள் உலருதே. நான் என்னை காணாமல் தினம் உன்னை தேடினேன். இதை போட்டுட்டு எங்க அம்மா ராக் ஸ்டார் மாதிரி இருப்பாங்க. ஏற்கனவே எங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க, இதை போட்டுட்டா அதை விட இன்னும் அழகாயிடுவாங்க. நான் இப்போ உங்களை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். இதே மாதிரி என்னைக்கும் காதலிப்பேன். இந்த வீட்டில் எனக்கு கிடைச்ச அன்புக்கும் மரியாதைக்கும் திருப்பி என்னால் எதுவுமே பெருசா செய்ய முடியல. ஆனா மிஸ்டர் மெஹராவை அவரோட காதலோட சேர்த்து வச்சதால என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மீராக்கு அவளோட கிருஷ்ணா கிடைக்கல, ஆனா ருக்மணிய நீ கிருஷ்ணர் கூட சேர்த்து வச்சுட்ட. நான் உயிரோட வாழ்றதுக்கு இந்த சந்தோஷமே எனக்கு போதுமானது. நான் எப்பவுமே வேண்டிப்பேன், அதாவது நீங்க, உங்க மனைவி பிரக்யா, அப்புறம் உங்களோட 2 குழந்தைங்க எல்லாரும் ஒரே வீட்டில் ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு. நீங்க நிம்மதியா இருக்கணும். என்னோட ஆசையெல்லாம் இது மட்டும்தான். அரேன், அது வந்து நீ உங்க அம்மா கிட்ட கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டியா? அது சொல்லணும். அது எதுக்காகப்பா நம்ம சொல்லணும்? ஆமா, ஏன் இதெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு, அதுவும் கல்யாணத்தை பத்தி? யா கமான். அதுவும் இல்லாம கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கும் போது நீங்க 2 பேரும் மனசார தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? மனசாரதான். உண்மையா காதலிக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் அவங்க மனசுக்கு தோன்றதை அப்படியே பண்ணிடுவாங்க. ரன்பீர், எனக்கு உனக்கு என்ன? நானும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு தெரியும். இதே மாதிரி இன்னைக்கு பண்ணிக்கலாம். இனிக்கா கல்யாணமா? இன்னைக்கு நம்மளால முடியாது. இன்னைக்கு முடியவே முடியாது. கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கவே முடியாது. அது வந்து என்னன்னா, அது இவனுக்கு ஐயரை பார்த்தா டக்குன்னு உடம்புக்கு முடியாம போயிடும். ஆமா ஆமா, உடம்பு முடியாம போயிடும். ஆனா ஐயர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? வயசானவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா. இங்கதான் வயசானவங்க யாருமே இல்லையே, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. அதனால கல்யாணம் நடக்காது. மத்தபடி ஓடி போய் கல்யாணம் பண்றதுல பெரிய விஷயமே இல்ல. நமக்கு நிறைய டைம் இருக்கு, நிறையவே டைம் இருக்கு. நம்ம பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம். யூனோ, இன்னைக்கு எதுக்கு? ஏன்னா இன்னைக்கு நீ ரொம்பவே ரொமான்டிக்கா தெரியுற. இங்க பாரு, இது வந்து ரொமான்டிக் டேலா இல்ல. வெயில் மண்டைய பொழந்துட்டு இருக்கு, வேர்க்குது. அதுவும் இல்லாம கோயில் வெளியே யாராவது ரொமான்ஸ் பண்ணுவாங்களா சொல்லு? இங்க பாரு, விடு விடு. ஐ டோன்ட் திங்க் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இன்னைக்கு நாம கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. என்னாச்சு? இன்னைக்கு என்னோட ரொமான்டிக் டே மட்டும் கிடையாது, என் லக்கி டேவும் கூட. நான் இன்னைக்கு ஆசைப்படுறது எல்லாமே எனக்கு கிடைக்குது. ரியா,
ஆமா எனக்கும் ரியா தான் கூப்பிட்ட மாதிரி தோணுச்சு ஆனா அங்க யாருமே இல்லையே. போலாம். போட்டு விடுங்க. ரியாவோட குரல் மாதிரி யாரோட குரலும் இருந்திருக்கு, அதான் நமக்கு அப்படி கேட்டிருக்கு. ஆமா எங்க போனாங்க? நம்ம மொத்த கோயிலையும் தேடிட்டோமே. எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாதியில கல்யாணம் நின்னு போயிருக்கோம், எல்லாரும் திரும்பி போயிருப்பாங்க. இனிமே அந்த ஐயருக்கு நாம தேவைப்பட மாட்டோம். நம்ம போலாம், போய் அந்த புது கல்யாண ஜோடியை பாப்போம். அதான் நம்ம அபியும் பிரக்யாவையும் பாப்போம். போலாம். வாங்க போலாம். வா போலாம் போலாம் போலாம். பொறுமையா பொறுமையா. ரன்பீர் நீ என்ன பண்ற? சொல்றேன். நீ எதுக்கே வாய் மூடி கூட்டிட்டு போன? உன்னால லிப்ஸ்டிக்லாம் கலஞ்சு போயிடுச்சு. ரியலி சாரி, நான் உனக்கு புது லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்துறேன். ஓகே, அவங்கள கூப்பிட்டு மட்டும் இருந்தேன் வை, இவங்க கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான். சரி அதெல்லாம் போட்டோம், எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. ராச்சியோட அம்மாவும் அப்புறம் சீஃபோட கல்யாணம் நடக்க போதா இல்ல நடந்துருச்சா? கல்யாணம் நடந்துருச்சு. ஆயிடுச்சா? அது எப்படி நடந்துச்சு? அது வந்து அதெல்லாம் பெரிய கதை, நான் உன்கிட்ட அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். ஓகே, என்னாலும் சரி, நான் இன்னைக்கே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இப்பவே. அட ஏன் அதுக்குள்ள அவசரப்படுற? அவன் தான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானே, அப்புறம் எப்படி உன்ன பண்ணிப்பா? ஆக்சுவலி அது என்னடா, அங்க ஆல்ரெடி இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது இல்லையா? இந்த கல்யாணம் நடக்கிற நேரத்துல இன்னொரு கல்யாணம் நடக்காதுல்ல? எக்ஸாக்ட்லி அதான் சொல்ல வந்தது. ஒரு வேலை பண்ணு, முதல்ல போய் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. அப்புறம் நான் படுதர்கிட்ட போய் பேசி இன்னொரு நல்ல நேரமா குறிச்சிடுறேன். நாமளும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க எல்லாரும் சாட்சியா இருங்க, சரியா? ரொம்ப ஜாலியா இருக்கும், பயங்கர ரொமான்டிக்கா இருக்கும், சரியா? 2 பொண்ணுங்களா? முதல்ல இவ பிராச்சியை தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, இப்ப இந்த புது பொண்ணையும் கண்டிப்பா வேணாம் தான் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். இது உண்மையிலே ரொமான்டிக்கான டே தான். பல்லக்கு ரூம் எங்கன்னு சொல்லி நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பல்லக்கோட ரூம் ரொம்ப தூரத்துல இருக்கு. என்கிட்ட கார் இருக்கு, நான் கார்ல போய்ப்பேன். ரூம் எங்க சொல்லு. அது வந்து உனக்கு மேக்கப். ஆமா, மேக்கப் இல்லாம எப்படி கல்யாணம் இப்போ பண்ணிப்ப? நான் மேக்கப் செட் கார்ல வச்சிருப்பேன். ஒரு ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு ப்ளீஸ். டெல் மீ. அங்க இருக்கா? சரி வா 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 வா. சொல்றது கேளு. அது வந்து விட்டுருங்க ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள கங்க்ராச்சுலேஷன் சொல்ற? என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்ல. ஆமா நீங்க யாரு? எதுக்காக இவன் கால்ல அடிபட்டு இருக்கு? அது ஓடி வரும்போது அடிபட்டுருச்சு. நாங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம். என்ன பிரச்சனை? சில பேர் எங்களை துரத்திக்கிட்டு வராங்க. அவங்க எங்களை கொல்ல பாக்குறாங்க. அட கடவுளே, யார் அவங்க? கண்டிப்பா உங்க வீட்டை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படிதான் நடக்கும். இல்ல சார், அத நான் ஓடி வந்துதான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க வீட்டு ஆளுங்க அந்த மாதிரி இல்ல. இதுக்கு முன்னாடி நாங்க இவங்களை முன்னப்பிடம் பார்த்தது கூட இல்ல. ஆக்சுவலி நான் காரை ஓட்டிட்டு வரும்போது பைக்ல வந்த ஒருத்தனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பழி வாங்கறதுக்காக அவன் என்ன துரத்துறான். நாங்க கல்யாணம் பண்ணிட்ட கோயிலுக்கே இந்த ஆள் வந்துட்டான். அங்க அவன் எங்களை கொல்ல பார்த்தா. இப்ப இன்னொருத்தனும் கொல்ல வந்துட்டா. ஆனா இப்ப எத்தனை பேர் எங்களை துரத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. இங்க பார், சும்மா எதுக்காக ஒருத்தனை கொல்ல போறாங்க? இங்க பாருங்க, அதை விவாதிக்க நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கும். ஆனா நாங்க கொஞ்ச நேரத்துக்கு இப்ப எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும். ஐ ப்ராமிஸ், கொஞ்ச நேரம் தான். ஆமா சார், அவங்க எங்களை தேடி பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் போயிடுறோம். பரவாயில்ல, இருக்கட்டுமா? உங்களுக்கு எப்ப போகணும்னு தோணுதோ. இல்ல வேண்டாம், தேவையில்லாம உங்களால நாங்க பிரச்சனையில மாட்டிக்க விரும்பல. நாங்க வயசானவங்க, தனியா தான் இருக்கோம், தனியாவே வாழ்ந்துக்கிறோம். ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். தயவு செஞ்சு லெக்சர் மட்டும் கொடுக்காதீங்க. இந்த லெக்சர் எனக்கு டார்ச்சர் மாதிரி இருக்க. நான் லெக்சர் கொடுக்க வரலமா, என்னோட பயத்தை போக்கிக்க வந்திருக்கேன். என்ன பயம்? என்ன பயம்? என் பயம் மட்டும் இல்லம்மா, எல்லாரோட பயமும் தான். அலியா, இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல ஓர் ராஜ்யம் தான் நடந்தது. நீ மீராவை வெளியே அனுப்பி நல்ல காரியம் பண்ணிட்ட. இல்லனா அவளும் பிரக்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பா. ஆனா இப்ப என்ன? மறுபடியும் பிரக்யா இப்ப வீட்டுக்குள்ள வரா. 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுமைப்படுத்தின மாதிரி இனிமேலும் பண்ணுவா. உனக்கு ஞாபகம் இல்லையா? அவ விரல் அசைவுக்கு எப்படி ஆட வச்சா? இந்த வாட்டி இன்னும் கொடுமைப்படுத்த போறா. ஏன்னா அவ இந்த வீட்டுக்குள்ள வர்றது நம்மளுக்கு பிடிக்கலன்னு அவளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி அவ ஜெயிச்சுட்டு உள்ள வரா. அந்த பிரக்யா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நான் தோல்விய ஒத்துக்கல.
ஐ வில் ஃபைட் பேக். இந்த வீட்ல என்னோட ஆட்சி தான் நடக்கும். அந்த பிராச்சியையும் பிரக்யாவையும் நான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா துரத்துற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப ஃபைட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த பலக் எங்க போயிட்டா? இந்நேரம் அவ வந்திருக்கணும்ல. ஐ ஹோப் அவ பேரண்ட்ஸ் ஒத்துக்கணும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சந்தோஷமா பொண்ணை வழி அனுப்பி வைக்கணும். என்னானாலும் அவங்க பெத்த பசங்க தானே. வந்திருக்கிறது பேரண்ட்ஸ் இல்ல, ரியா. ரியாக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா. என்னோட டென்ஷன் என்னன்னா, என்னால உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியல. என்னாச்சு? ஏதாவது சொன்னியா? இல்லையே. அது என்னன்னா, நீ பேசி பேசி டென்ஷன் ஆகுற, நான் யோசிச்சு யோசிச்சு டென்ஷன் ஆகுறேன். நீ உட்காந்துகிட்டே யோசி, நான் இப்பவே வரேன். இல்ல பிரச்சனை, நீ போக கூடாது. நீ தான் பொண்ணு, நீ வெளியில போக கூடாது. அது என்னன்னா, நீ பொண்ணுக்கு துணை பொண்ணு இல்லையா, அதனால வெளியில போக கூடாது. நான் சொல்றத கேளு. என்னாச்சு சொல்லு. பிராச்சி, அது பிராச்சி இல்ல. நான் அவ குரலை கேட்டனே, அது பிராச்சி தான். ஆனா எனக்கு கேட்கலையே, நான் பார்த்தேன். ஐ மீன், அது யாருன்னா என்னோட கசன் தான். அந்த ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க என்ன தேடிட்டு இருக்காங்க. வா போயிடலாம். ரியா? அது ரியாவோட குரல் தானே? உனக்கு கேட்டுச்சா? ரியாவோட குரலா? எங்க ரியா? உன்னால அவளை பார்க்க முடியுதா? பிராச்சி, நீ ரியாவை பத்தி யோசிக்காத. அப்படி யோசிக்கணும்னா ரன்பீரை பத்தி யோசி. அப்பதான் உனக்கு. சாரி ரியா இங்க வரல. நிஜமா எந்த பிரச்சனையும் இல்ல. பிராச்சி, நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது எந்த பிரச்சனையாவது வருமா? வராதுல. நீ இந்த மாதிரி வெளியில வந்தனா பழக்குக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை யாராவது உன்னை பாத்துட்டாங்கன்னா? ஆமா. என்ன சொல்லணுமோ இப்ப சொல்லுங்க. உன் பிரச்சனை தான் என்ன ரத்னா? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் கேட்க வர்றது பிரச்சனையை பத்தி இல்ல, அந்த பசங்களை பத்தி தான். அவங்க இங்கே இருக்கட்டுங்க. ஆனா அவங்க நம்ம குழந்தைங்க இல்லையே ரத்னா. அதுவும் இல்லாம அவங்கள யாரோ துரத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் கொல்ல முயற்சி பண்றாங்கன்னு. நிறைய பேர்கிட்ட விசாரிச்சதுல அவங்க இங்கதான் வந்ததா சொல்றாங்க. நீ சரியான கவர்டு. கவர்டா? இத பாரு, நீ என் கூட இருக்கணும்னா கையில டிக்ஷனரி வச்சுட்டு தான் என் கூட அலையணும், தெரியுதா? அது வேலைக்காகாது. ஏன்னா டிக்ஷனரியில கூட உங்க வேர்ட்ஸ்லாம் இருக்காது. ஐ அம் ஓகே. நீங்க பேசுறத கேட்டா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஃபோக்கஸ். ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ஃபாலோ மீ. என்ன பண்ணு? இப்ப என்ன பண்ண சொல்ற? அவங்க இருக்கட்டுமா போகட்டுமா? இருக்கட்டும். நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அது மாதிரி நீங்க இப்ப ஏன் வேண்டான்னு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அவங்க நம்ம குழந்தைங்க கிடையாது, நீ புரிஞ்சுக்க. நானும் அதே தான் சொல்றேன். அவங்க நம்ம கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசா என்ன வந்துட போகுது சொல்லுங்க? நாம நம்ம பையனுக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சு பாரு. நிலத்தை வித்தோம், நம்ம சொத்து எல்லாம் வித்தோம், அவனை படிக்க வைக்கிறதுக்காக நகரத்துக்கு அனுப்பிச்சோம். அவன் எப்ப அங்க போனானோ அதுக்கப்புறம் அவன் இங்க வரவே இல்லை. அவன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். கல்யாணத்துக்கு நம்மள கூப்பிட கூட இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடறதுக்கு கூட வெக்கப்படுறான். சொந்த ரத்தமே நம்மள ஏத்துக்காதப்ப நம்ம எப்படி வெளியால நம்பலான்னு சொல்லு. அவங்கள நம்ப வேண்டாம். அவங்கள தங்க விட்டா போதும். அவங்களுக்கு உதவி பண்ணா போதும். கிடைச்சாங்களா? கிடைக்கல. Found everywhere but he not to be found. ஆனா என் கையில கிடைச்சானா அப்புறம் அவன் யார் கையிலயும் கிடைக்க மாட்டான். ஏன்னா என்கிட்ட மோதிட்டான்ல. இங்க பாருங்க, மாப்பிள்ளை குளத்துல யாரையாவது பாத்தீங்களா? அவங்க கூட பொண்டாட்டியும் இருந்தா. இல்ல, நாங்க யாரையும் பார்க்கல. இங்க இல்ல, கிராமத்துக்குள்ள போய் தேடலாம். நான் கொடுத்த கான்ட்ராக்ட முழுசா முடிக்காத வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி குடிக்க மாட்டேன். அபிஷேக் பிரேம் மெஹரா ஊ ஊ ஊ எப்ப ஸ்டேஜ்ல வந்தாலும் போலாம். நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா ஏதோ மோசமானது நடக்க போகுது.
ரியா எங்கேயும் போக போறது இல்ல. இப்ப என்ன பண்றது? நீ பழக்க கல்யாணம் பண்ணிக்கணும். என்னது நானா? நீதான் ஐயர் சரியா மந்திரத்தை முடிக்கும் போது நீ அவ கழுத்துல தாலி கட்ட போகணும். புரிஞ்சுதா? ஓகே. அவர் முடிக்கிற நேரத்துல சரியா என்னை இடிச்சு தள்ளி விடணும். சரியா? அப்ப உன் கையில இருக்க தாலியை வாங்கி நான் பிராச்சி கழுத்துல கட்டிடுவேன். அப்படியே அவன் நெத்தியில குங்குமத்தையும் வச்சிருவேன். எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கல்யாணமே முடிஞ்சிருமே. வேற என்ன வேணும்? அப்புறம் ஐயர் வந்து பிராச்சிக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாரு. வாவ், நான் பல்லக்க காதலிக்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல. இவன் பல்லக்க கல்யாணம் பண்ணிட்டானா, அப்புறம் நான் ஷகனாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமா, இவங்க 2 பேருக்குள்ள தான் ஏதோ இருக்குல்ல. இங்க பாருடா, இங்க என்னதான் நடக்குது? இவாளு என் கிட்ட, யாழ் அவன் கிட்ட. என்ன இங்க என்ன பண்டமாற்று முறை எதுவும் நடந்துகிட்டு இருக்கா? எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? நல்லா கேட்டுக்க, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ப்ரோவோட லவ் ஸ்டோரிக்காக இதை பண்ண மாட்டியா? வாவ், எங்களுக்கு வந்தா தக்காளி சாசு, உனக்கு வந்தா மட்டும் ரத்தமா? என்ன பேசுற நீ? அதான்ப்பா, உன் லவ் ஸ்டோரி தான் லவ் ஸ்டோரி. அப்ப ஏன் லவ்ஸ் என்ன டைம் பாஸா? சூப்பர்ப்பா. அப்படிலாம் இல்லப்பா, என்னாலலாம் இதை பண்ண முடியாது. ஹே ஜெய், ஒரு நிமிஷம். நீ எதுக்கு என் பேரை சகானோட சேர்க்கிற? சேர்ந்து தானே பாருக்கீங்க. என்ன பேசுற ஜெய்? அப்போ உங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்றியா? பாரு ஜெய், ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ற, புரியுதா? ரியா இங்க இருக்கிற வரைக்கும் ராஜுக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்காது. ஆனா இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அற்புதமான முகூர்த்த நாள். என்ன பண்றது? எப்படி ரியாவை இங்க இருந்து துரத்துறது? என்ன பண்ணாலும் அவ இந்த இடத்த விட்டு போகவே மாட்டா. அப்படியே அவ இங்க இருந்து போனாலும் ஒருத்தருக்காக மட்டும்தான் போவா, அதுவும் சீஃப்காக.